ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 2026 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு சூப்பரான டெஸ்ட் சீரிஸோட வந்திருக்கோம். சரிங்களா? நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களாப்பா? அதுவுமே நம்ம லைவ் டெஸ்டா கொடுக்க போறோம். அது உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்க போகுது, நம்ம என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ண போறோம், என்ன சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்க போறோம், அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா சொல்றேன். இதை நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்க. நம்ம தேர்வுக்கு நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, ஓகேவா? எத்தனை புத்தகங்கள் வாங்கி படிச்சாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் படிச்சாலும் சரி, அதை நம்ம தேர்வு எழுதி நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம சோதிக்கல அப்படின்னா அது வேஸ்ட் தான். சரிங்களா? டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவாப்பா? அதுக்காக தான் நம்ம 2026 டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுடைய விஷயத்த நம்ம கருத்துல வச்சு நம்ம இந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சப்ஜெக்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பாலிட்டி, ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 6. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே தான் நம்ம இந்த லைவ் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. ஓகேவா? இது ரெண்டுல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கலந்து கலந்து டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். தனித்தனியாக தான் செப்பரேட்டாக தான் நடக்கும் அந்தந்த டாபிக். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி ரெண்டும் கலந்து மாறி மாறி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா ஒவ்வொரு லெசனா டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் யூனிட் 6ம் கலந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் வைஸாக தான் கொடுக்குறோம். ஆனால் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுமோ அதுபடி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சிலபஸில் என்ன ஆர்டரில் இருக்கோ, இப்போ நீங்கள் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மத்திய அரசு வரும், அப்புறம் மாநில அரசு வரும். இந்த மாதிரி அந்த சிலபஸ் டாபிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அந்த விஷயங்களை தான் அந்த ஆர்டர்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேணாம். இது சிலபஸ்ல கவர் ஆகுமா, கவர் ஆகாதா, நம்ம ஆர்டரா போறோமா, இதெல்லாம் நீங்க கவலையே பட வேணாம். நம்ம இங்க என்ன ஆர்டர்ல லெசன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே சேம் ஆர்டர்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓகேவாப்பா? இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல லைவ் டெஸ்டா நடக்கும். அதாவது என்னென்ன டேட்ல நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்ரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, திங்கள், புதன், வெள்ளி. சரிங்களா? இந்த 3 நாள் உங்களுக்கு இந்த நம்மளுடைய லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? கரெக்டா 9 மணிக்கு நம்மளோட சேனல் லைவ் அப்படிங்கிறது வந்துடும். கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுல நம்மளோட நியூவா பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. அப்பதான் அந்தந்த டெஸ்ட்டுக்கான இந்த லிங்க் இது எல்லாமே நம்ம போடுவோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நைட் 9 மணிக்கு டெஸ்ட் இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு மார்னிங்கே உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனா கொடுத்துருவோம். அண்ட் 9 மணிக்கு உங்களுக்கு அந்த லைவுக்கான வீடியோ லிங்கையுமே நம்ம அந்த குரூப்ல கொடுத்துருவோம். சரிங்களா? அதனால டெலகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்றேன், உங்களோட பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அப்படிங்கிறது கரெக்டா உங்களுக்கு உடனே சேரும். சரிங்களா? அதனால அது ரொம்ப முக்கியமானது. அதை மறக்காம பண்ணிருங்க. அண்ட் மறக்காம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவாப்பா? அண்ட் ஜாயின் பண்ணிட்டு இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இடையில உங்களுக்கு கேப் வரும், ஒரு நாள் அந்த மாதிரி கேப் வரும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி படிச்ச லெசன்ஸ் தான். நம்மளோட பேட்ச் அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் ஃபார்வர்டா தான் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க இதை ஒரு ரிவிஷன் டெஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க இதை நீங்க ஒரு உங்களுக்கான ஒரு டெஸ்டா உங்களை நீங்க சோதிச்சுக்கிறதுக்காக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி படிச்சவங்க இதை ரிவிஷனா எடுத்துக்கலாம். ஓகேவாப்பா? இதுக்கான இப்போ புதுசா படிக்கக்கூடியவங்க இதை நாங்க எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான ஸ்கூல் புக்ல அந்த ஸ்டாண்டர்டை நான் போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்ல என்ன பேர்ல இந்த லெசன் இருக்குமோ அந்த பேர்ல தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்புனா இந்திய அரசியலமைப்பு, சிந்து சமவெளினா சிந்து சமவெளி, அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஆர்டரில் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. சரிங்களா? 2 பேருமே அங்கேயே வீடியோஸ் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் தமிழ் மீடியமுக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவாப்பா? அண்ட் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது பைலிங்குவலாக தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். லைவ்ல நான் தான் உங்களுக்கு 9 மணிக்கு திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்கள் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? எல்லாருமே இதை
கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டைம் குடுத்து தான் வைக்கிறோம். கேப் இடையில 1 நாள், 2 நாள் அந்த மாரி கேப் விட்டு தான் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடுத்ததா நான் தமிழுக்கும், மேத்ஸுக்கும் இதே மாதிரி நம்ம டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ அதனால நம்மள சேனல்ல வந்து தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்ஸர் வந்து நான் சொல்றேன். அண்ட் அதே மாரி ஓஎம்ஆர் ஷீட் ஓகேவா? ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஜெராக்ஸ் போட முடிஞ்சா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல ஏற்கனவே நான் வேற அகாடமியோட ஓஎம்ஆர் இருக்கு. இந்த மாரி இருக்குனாலும் நீங்க அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ ஒரு ஃபுல் ஓஎம்ஆர வேஸ்ட் பண்ணாம, அதுல 30 கொஸ்டின் இப்ப நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின் நம்ம குடுப்போம். இம்பார்ட்டனா நம்ம வந்து எப்படிலாம் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாரி இம்பார்ட்டன்டான கொஸ்டினா நம்ம எடுத்து குடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த கொஸ்டினுக்கு ஒரு 30, 40 கொஸ்டினுக்கு மட்டும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா 200 கொஸ்டினுக்கு அங்க பிரிண்ட் வந்து இருக்கும். ஸோ அத ஒவ்வொரு இதுக்கும் வேஸ்ட் பண்ணாம, திரும்ப அடுத்தடுத்த இதுக்கு அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம இங்க வந்து ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதானே தவிர, நம்மளோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அத பயன்படுத்திக்கிறணும். சரிங்களா? ஸோ அதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே ஸ்கூல் புக் லெசன்ஸ் தான் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இத கன்டினியூவா வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல மிகப்பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குமா. அப்பதான் நீங்க யோசிப்பீங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட்டோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உங்களோட எக்ஸாம் ஹால்ல உட்காந்து நீங்க யோசிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது ஃப்ரீ தான். எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. இதுல நீங்க காஸ்ட்டா பே பண்ண வேண்டியது அப்படிங்கிறது, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, உங்கள மாரி படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நைட் 9 மணிக்கு நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே வந்து இந்திய அரசியலமைப்பு. ஓகேவாப்பா? 10th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 12/6 2026 இன்னைக்கு தான் இந்த டேட்டு. ஸோ இன்னைக்கு நைட் 9 மணிக்கு டெஸ்ட்டுக்கு வந்துருங்க. மறக்காம லைவ்க்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சிந்து சமவெளி, அப்புறம் இந்திய அரசியலமைப்பு 12th. ஓகேவா? 10th தனியா, 12th தனியா வச்சிருக்கோம். ஏன்னா, கிட்டத்தட்ட நம்ம பாலிட்டில இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இந்த ஸ்டாண்டர்ட் இந்த டாபிக்ல இந்த லெசன்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஒரு 5, 6 கொஸ்டின் இந்த இடத்துல இருந்தே வந்துரும். அதுக்காக தான் இத நம்ம தனித்தனியா இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குப்தர்கள், அதுக்கப்புறம் மத்திய அரசு 10த்ல, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள், அப்புறம் சட்டமன்றம், முகலாயர்கள். ஓகேவா? ஸோ இது மட்டும் தானா சார்னா, இது மட்டும் கிடையாது. ஓகேவா? அதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இது இந்த மந்த்துக்கான சார்ட். ஓகேவா? இது ஒவ்வொரு மந்த்துக்கும். இப்ப இது ஜூன் மந்த்துக்கான சார்ட். ஓகேவா? ஜூன் மந்த்துக்கு நம்மளுக்கு இருக்கிற டேட்ல மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே என்னென்ன டெஸ்ட் போடலாங்கிற மாரி பிளான் பண்ணி நம்ம போட்டுருக்கோம். ஸோ அடுத்து நான் இதே மாதிரி உங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி நான் உங்களுக்கு அடுத்த ஷெட்யூல் அப்படிங்கிறது குடுப்பேன். ஓகேவா? இப்ப இதுல வந்து 29/6 முடியுதா? ஜூன் 29ஆம் தேதி நம்மளுக்கு இங்க இந்த டெஸ்ட் வந்து முடியுதா? நான் 30ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த மாசத்துக்கான ஜூலை மந்த்துக்கான அந்த பிளானர் என்னவோ அத நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நீங்க Telegramல ரெகுலரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம அந்த அப்டேட்லாம் அடுத்தடுத்து நம்ம குடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவாப்பா? ஓகே. தேங்க் யூ. நம்ம இன்னைக்கு நைட் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்ல வந்து சந்திக்கலாம். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா? தேங்க் யூப்பா. லைவ்ல வந்து பார்க்கலாம்.